அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தேன். மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் இப்போ நிறைய இந்த மாதிரி இருந்தாலும் இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும். இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுத்து பண்ணுறீங்க? ஸோ இது வந்து நான் 16 வருஷமாக 2011 ஆரம்பிச்சது. 16 வருஷமாக யார்கிட்டையுமே நன்கொடைங்கிற பேரே நம்ம இதில் கிடையாது, அமைப்பில் கிடையாது. கண்டிப்பாக ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அட்வொகேட்டுங்க, ஐடி பீப்புள்ஸு, சாதாரணமாக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. என்னையால் என்ன முடியும், நான் இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும், என்னையை பார்த்துட்டு 4 பேர் செய்கிறாங்க. இதுதான் எங்களுடைய நோக்கமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்துருக்கோம். ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அதை நாங்கள் போய் லீகலாக பேசி, இங்கே அராஜகம்லாம் இல்லை, நாங்கள் இந்த அமைப்பு வச்சுருக்கோம்லாம் பண்ண மாட்டோம், ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நீதிமன்றம் மூலமாக, அது மாதிரி இப்போ ஃபாரினில் ஏஜென்ட்டுகளை நம்பி பணத்தை கட்டி அங்கே போய் கொத்தடிமையை மாட்டிக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர், மலேசியாவிலேருந்து 11 பேரும், துபாயிலேருந்து 4 பேரும் ரெக்கவரி பண்ணி அதில் 5 லேடிஸு 10 ஜென்ஸு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் மெடிக்கல் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சப்போர்ட் கேட்பாங்க. அந்த இதுக்காக அந்த டீன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணி கொடுப்போம். சார் ஆக்ஷன் கேஸ் நடந்துடும், ஸ்டேஷனில் வந்து மனக்கு தெரியாது, அதை நாங்கள் போய் நின்று அவங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிறோம். ஆமாம். அதே மாதிரி பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷமாக பழனி தாராபுரம் ரோட்டில் வந்து ரயில்வே மேம்பாலம் ஒரு 8 ட்ரெயின் அங்கே வருது. வரும்போதெல்லாம் 1/2 hour மூடி வச்சுருவாங்க. காலையில் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சங்கடம். சுற்றி ஒரு 16 கிராமங்கள் இருக்குது. அப்போ அதை வந்து இவ்வளோ நாள் அவங்க இருந்தவங்கலாம் ஒன்றுமே பண்ணலை. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அதுக்காக வச்சோம். 21 வருஷமாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதை பாராளுமன்றத்தில் அந்த கிரிராஜன்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பேசி, அதுக்கப்புறம் இப்போ அந்த வேலைகள் நடந்து மேம்பாலம் 21 வருஷங்கள் கழிச்சு அதை தாண்டி இருக்கு. நீலகிரி மாவட்டம் அது வந்து மாவட்ட செயலாளர் ஆர்கடி வெங்கட சுப்பிரமணியன் ஒருத்தர் தலைமையில் லீட் பண்ணி அதை நடத்துகிறாங்க. அது மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டம் பஞ்சாயத்துன்னு இருக்கு. அதில் 6 அடி ரோடு, 200 ஏக்கர் நிலம், ஒரு நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் உள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி நிலமா வச்சிருக்கிறவங்க வந்து அங்கே விவசாயம் பண்ண போக முடியல. ஒரு கட்சிக்காரர், ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஆக்கிரமிச்சிருக்காரு, பாதி 3 அடி ரோட்டை ஆக்கிரமிச்சிட்டாரு. இதை நாங்கள் போராடி பார்க்குறோம். 7-8 வருஷமாக நடக்கலை. அங்கே உள்ள மாவட்டத்தில் சதாசிவங்கிறவர் வந்து போராடி பார்க்குறாரு, முடியலை, வயசானவர். கூட மாவட்ட துணை செயலாளருங்கிறவர் அங்கே இன்னாசுன்னு சொல்லி ஒருத்தர் அங்கே போய் கேட்கும்போது ஆமாம் அடித்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் 15 நாள் கொடுத்து, அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி எஃப்ஐஆர் ஆகி இப்போ கலெக்டர் மூலமாக அந்த லேடி கலெக்டர் மூலமாக இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பாதையை ஆக்கிரமித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எதுவும் அரசியல் கட்சி சார்ந்து இல்லை, எந்த சாரும் கிடையாது. எங்கெங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் இருக்காங்க. இப்போ தேசிய கட்சியில் உள்ளவங்களும் இருக்காங்க, இங்கே இருக்கிற நம்ம மாநில அரசியலில் உள்ளவங்களும் இருக்காங்க. இது வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், சொசைட்டிக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், வருமான நோக்கம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச நம்ம மக்களுக்கு செய்வோம். ஏன்னா அந்த கஷ்டத்தின் அனுபவப்பட்டு வந்ததுனால எங்களுக்கு ஒரு பாடமாக இது ஒரு களமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பேஸ்மெண்ட்டாக போட்டு இது பண்ணி. எவ்வளோ பேர் இதில் உறுப்பினர்கள் இருக்காங்க? இதில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 9000 பேர் இருப்பாங்க. இதில் வந்து நாங்கள் மற்ற அமைப்புகள் மாதிரி வருமானத்துக்காக நாங்கள் யாருமே சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு அந்த தாக்கம் உள்ளவங்க, சமுதாய தாக்கம் உள்ளவங்க, மக்கள் மேலே அக்கறை கொண்டவங்க, ஏதாட்டும் செய்யணும்னு ஒரு இறக்க குணம் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த உள்ளங்களை நாங்கள் சேர்க்குறோம். உண்மை உள்ள ஆட்கள், அந்த மாதிரியான ஆட்கள் வந்து தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் போய் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இருந்து அளவு கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்தினாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு ஆள் இருக்கோம். அதே மாதிரி அயல்நாட்டிலையும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக இந்த ரெக்கவரி பண்ணி கொடுக்குறது. சமீபத்தில் போன மாதம் கூட ஒரு 23 வயசு பொண்ணு ஊட்டியில் இறந்து போயிட்டாங்க. துபாயில் வேலைக்கு போகிறவங்க 3 மாதம் கம்பெனிக்காரன் பாடி கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நாங்கள் அங்கே உள்ள எமிரேட்ஸ் இது மூலமாக பேசி அந்த பாடியை ரெக்கவரி பண்ணி நீலகிரி மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். இப்போ இதில் அரசியல் சார்பு இல்லாத அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த தேர்தல் நேரங்களில் உங்களை அணுகி ஆதரவு கேட்கறதுலாம் இருக்குமே, அந்த மாதிரி யாராவது கேட்கல? இல்லை, அப்படி யாரும் எங்களை கேட்கல. உங்களெலாம் கேட்கறது இல்லை. அது அப்படி யாரும் எங்களை கேட்கல. நாங்களும் அதை விருப்பப்பட எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த கட்சி வந்தாலும் நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு அந்த ஹெல்ப்பு நாங்கள் வாங்குவோம். இல்லை அப்படின்னா நியாயமான போராட்டங்களில் அதை பெற்றுக் கொடுக்க முன் வருவோம். இப்போ இது வரைக்கும் ஆண்ட கட்சி, அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சி, இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இப்போ வந்து நம்ம மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் புரியாத ஒன்றை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக என்னுடைய மனதை உறுத்திட்டு இருக்குது. ஜனநாயகங்கிறது வந்து ஒரு மக்களாட்சி. மக்களுக்காக, மக்கள் நலன் கருதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி நடத்தக்கூடியதான் மக்களாட்சி. இன்னைக்கு மக்களுடைய
வாக்களிப்புல வந்து மக்களுடைய பிரியத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அழிக்க முடியாத கட்சிகளா இருந்தது. மக்கள் விரும்பினாங்க. ஒவ்வொரு கட்சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒத்த கொள்கை உடைய ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் சேர்ந்து கட்சின்னு வச்சு அது மக்கள் நலனுக்காக போராடுறாங்க. இதுல அங்க இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க, பொதுமக்களுக்காக இவங்க போராடுறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. ஆனா இந்த கட்சிகள் என்னன்னா மக்கள் நலன் மட்டும் கருதணும். இப்போ உள்ள அரசியல் வந்து பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி, அந்த கக்கனையா மாதிரி, அந்த ஜீவாயா மாதிரி இருந்த அரசியல்லாம் இப்ப இல்லை. ஒரு அநாகரிகமான அரசியல். இப்ப என்னன்னா ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. இந்த ஆட்சி இருக்கும்போது இவங்க என்ன நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிறார்களோ சொல்கிறார்களோ அதை வந்து அப்படியே எதிர்கட்சி வந்து ஆப்போசிட் பண்ணும், இது கூடாது அப்படின்னு. அப்போ இது ஒரு பக்கம். அப்போ இவங்க 2 பேருமே ஒருமித்த கருத்துல வர மாட்டேங்காங்க. இப்ப என்னன்னா ஜெயிச்சு வந்தவங்க ஆட்சி அவன் நடத்தணும். தமிழகத்துல இந்த ஜனநாயகத்தினுடைய மக்களாட்சியினுடைய நோக்கம் என்னன்னா ஜெயிச்சு வந்தவங்க ஆட்சி நடத்தணும். எதிர்கட்சியானவங்க கண்காணிக்கணும், நடக்கக்கூடிய தவறுகளை கண்காணிச்சு சுட்டி காட்டி, நீங்க ஆலோசனைங்கிற பேர்ல அதான் எதிர்கட்சி, ஆரோக்கியமான எதிர்கட்சி. நீங்க சுட்டி காமித்து மக்களுக்கு அது நன்மையா போய் சேரணும். நீங்க பண்ற ஒவ்வொரு போராட்டமும் மக்களுக்கு நன்மையா போய் சேரணும். இது போய் சேரல. இப்ப நடக்கிற அரசியல் என்னன்னா அநாகரிகமான ஒரு அரசியல் தான் நடக்கு. ஒரு அரசியல் தலைவர் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை குற்றச்சாட்டுகள் நீங்க என்ன செய்றீங்க, அதிலும் இப்ப இருக்கிற இணையதளத்தினுடைய மேம்பாட்டின் காரணமா என்ன நடக்குன்னா அவங்க பெட்ரூம் வரைக்கும் அவங்களுடைய அந்தரங்கங்கள்லாம் பேசி அசிங்கப்படுத்துறது தான் அரசியல் தலைவர்களுடைய நோக்கமா இருக்கு. ஆனா இதை மக்கள் விரும்பல. இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு அதிமுக இல்ல திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்தாச்சு. இப்ப திடீர்னு அவரை கொண்டு வைக்காங்கன்னா அப்ப மக்களுடைய மனநிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் இவங்க என்ன ஒரு சிலர் பணத்தை செலவு பண்ணோம்னா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் நினைச்சாங்க. சரி, இப்ப என்னன்னா இவங்க அரசியல் தலைவர்களுடைய நோக்கங்கள் என்னன்னா மக்களுக்கு நன்மை செய்வதுங்கல்ல. புரட்சி தலைவர் ஒரு பாட்டு பண்ண நான் படித்தன் காஞ்சியிலே நேற்றுன்னு ஒரு பாட்டில் கூட முன்னால் அவர் சொல்லியிருப்பார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்வார். அப்பவுமே அவர் சுயநலத்தை பத்தி பாடிட்டார். ஆனா இன்னைக்கு என்னன்னா ஆட்சி அதிகாரத்துல இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? இன்னைக்கு எல்லாருடைய நோக்கம் என்னன்னா நான் முதல்வராக இருந்தா செஞ்சாதான் மக்களுக்கு நல்லது, நான் இருந்து செஞ்சாதான் நல்லதுன்னு தான் அத்தனை கோடி செலவுகள், அத்தனை கோடி பேரங்கள். இன்னைக்கு பாருங்க, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி 6 விதமாக பிரிந்து சின்ன பின்னமா ஆயிற்று. ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சு, புரட்சி தலைவர் அந்த ஜெயலலிதா கட்டுக்கோப்புல இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, பதவியின் மோகம், ஆசை, நான் வந்தாதான். ஏன் அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்கட்சியா இருந்து நல்லது செய்து மக்களுக்கு ஒன்றா சேர்ந்து செஞ்சிருக்கலாமே, செய்யல. ஆனா மக்கள் விரும்பலை. இப்ப இவங்களுடைய பிரச்சாரங்களை வந்து மக்கள் விரும்பல. ஏன்னா அவங்க இவர் அண்ணாமலை இருக்கார், பாஜக முன்னாள் தலைவர். அவர் ஒரே குறிக்கோள் நோக்கம் என்ன சொன்னாரு? திமுகவை அழிப்போம், வேரோடு அழிப்போம், வேரோடு அழிப்போம்னு. இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் தான் வந்திருக்கு சட்டசபையில். மக்கள் அதுதான் நிலைப்பாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா இவங்க நிறைய பேர் இவங்களுடைய அரசியல் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா மதம் சார், இது வந்து மத சார்பற்றன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். இன்னைக்கு இந்து மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, இஸ்லாமியர் மதம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கு, ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதை நீங்க வந்து யாருமே குறுக்கிடக்கூடாது. அவங்க கோயில்ல போய் கற்பூரம் ஏற்றி உபதி பூசுறா இந்துக்களுடைய கொள்கை, அது பாரம்பரியமான அவனுடைய முன்னோர்களுக்கு வழிநடத்தி வந்தப்பட்ட அந்த மத வழிபாடு. கிறிஸ்தவத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றான், இல்ல அல்லேலூயான்னு சொல்றான்னா அது அவனுடைய வழிபாடு. இஸ்லாமியத்துல போய் நம்ம அமைதியா நின்று துவா பண்ணி நம்ம வர்றோம் அப்படின்னு அவங்களுடைய, அதை நீங்க குறுக்கிடாதீங்க. இன்னைக்கு இந்த பிஜேபி சுத்தமா காலூன்றமா போனதுக்கு காரணம் என்னன்னா இந்துத்துவாங்கிற ஒரு கொள்கை. அது மக்கள் விரும்பல. அவங்களும் போராடி தான் பாக்குறாங்க, என்னமில்லாமோ கூட்டணிகள் பாக்குறாங்க, ஒண்ணும் முடியல. இது இன்னும் அவங்க புரியல, இன்னும் அதான் செய்றாங்க. இப்ப இவங்க என்ன அப்படின்னா, இப்ப இந்த திருப்பரங்குன்றம் திமுக வந்து நல்ல மக்களுக்கு செஞ்சாங்க, வச்சாங்க, எல்லாமே கரெக்ட். திருப்பரங்குன்றம் மேட்ரு வந்ததுல இருந்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு கடவுளை வழிபடணும்னா நீதிபதி தான் தீர்ப்பு சொல்லணுமா? அப்போ மக்கள் வந்து ரொம்ப விவரமா இப்ப புரிய ஆரம்பிச்சாங்க. முன்னால மாதிரிலாம் இல்லை. முன்னால ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எப்படின்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோ செய்தியை கேட்டுதான் ஊர்ல உள்ளவங்கலாம் விவரத்தை தெரிஞ்சுக்கிடுவான். இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க 10 மணிக்கு ஒரு சம்பவம் சென்னையில நடக்குன்னா 10:10க்கு கன்னியாகுமரியில் பிளாஷ் ஆயிடுது, பயங்கர போராட்டம் ஆயிடுது. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஜெனரேஷனும் அறிவும் வளர்ந்துட்டு இணையதளங்கள் வலைதளங்களும் பெரிய லெவல்ல. ஆமா, இன்னும் என்னன்னா இவங்க அரசியல் மக்கள் பழைய நிலைமையில இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. இந்த அரசியல் வந்து பாடம், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடம். இன்னைக்கு வந்து இவங்க சுட்டி காட்டல, குறைகளை சொல்லி சொல்லி அவங்க அதை செஞ்சாங்கன்னு இவங்களும் போயிட்டாங்க.
அவங்க என்னன்னா இவங்க எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக குறை சொல்லி அவங்களும் போய் கடைசியில் அவங்களுடைய கட்டமைப்பு ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு இப்போ சீரழிஞ்சிருக்கு. நீங்கள் மக்கள்னா ஒன்று சேர்த்து என்ன நினச்சிட்டாங்க, சரி புதுசாக ஒரு மாற்றத்தை வேண்டும்னு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் வர வச்சுட்டாங்க. ஆரோக்கியமான அரசியல் தான் இல்லைங்களே. ஆனால் சார் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க சார், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் அந்த ஊருக்கு போகிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். அதோடைய பெரிய விசாரமான இடம். இன்னைக்கு ஊர்புறத்துலேருந்து வர்றவங்க ரோட்டில் இறங்கி உள்ளுக்குள்ளே போய் அவங்க நடந்து படுற அவசரம் இருக்க. இவன் 4-5 தடவை அங்கே வந்துட்டு போனாதான் 10வது பிளாட்ஃபார்மில் இந்த ஊருக்கு போகலாம், 9வது பிளாட்ஃபார்மில் இந்த ஊருக்கு போகலாம், இந்த வழியாக போனால் பிளாட்ஃபார்ம் போகலான்னு தெரியும். இவர் இப்போ தான் வந்திருக்கார். 3ஆம் தேதி ரிசல்ட்டு, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 10ஆம் தேதி பதவி ஏற்றாச்சு. பதவி ஏற்கிறதுக்குள்ளே படாத பாடு அவர். ஆனால் இன்னொன்று சார், இன்னொன்று சொல்கிறேன், இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நாகரிகங்கிறது இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். இவர் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளாக தான் இந்துக்கள் அனைவரும் அகேன்ஸ்டாக திரும்பி நின்னாங்க, நமக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஜனாதனத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். சனாதனம்ங்கிறது வந்து இந்து மத கொள்கை. அதை இவர் அந்த சபையில் வந்து அன்னைக்கு தான் பதவி இருக்காங்க, அதை இவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக இவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் இன்னொன்று என்ன, அவருக்கு வயதுக்கு மூர்த்த தலைவர்கள்லாம் பல அனுபவப்பட்டவர்கள்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் இவர் இளம் வயசுல இவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைச்சிருச்சு, கொடுத்துட்டாங்க கட்சியில். ஆனால் இவர் அதை பேசுறாரு, அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாகுது. ஹரியானாவில் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்க ஒரு சம்பவம் நடத்துறாங்க. இந்த அநாகரிகமான அரசியலுக்கு நான் விளக்கம் சொல்றேன் சார். அவன் ஒரு தெப்ப குளத்தில் உட்கார்ந்து ஒரு குருக்களை வச்சு, ஒரு பிராமின் குருக்களை வச்சு 10 பேர் அந்த ஆர்எஸ்எஸ் சுண்டை போட்டு உட்கார்ந்துட்டு, சட்டையை கலத்திட்டு உட்கார்ந்துட்டு, விபூதியெல்லாம் பூத்திட்டு தர்ப்பணம் இது பண்றாங்க சார். தவசம் கொடுக்குறான். இந்த உருண்டையெல்லாம் பிண்டம்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்க, கொடுக்குறான். யாருக்குடா கொடுக்குறேன்னா அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுக்குறாங்க. அவர் தலைவர் திமுக தலைவர்களுக்கும் கொடுக்காங்க. அவன் தமிழே அவனுக்கு தெரியாது, ஹரியானால இருந்து பண்றான்னு அவனை இயக்குறது யாரு? அப்ப இது ஒரு அநாகரிகமான அரசியல். அப்ப அதுக்கு வழிவகுத்தது யாரு? நம்ம தான். இன்னைக்கு ஒரு 1990 ஒரு சம்பவத்தை சொல்றேன் சார். தூத்துக்குடி திமுக அரசு உங்களுக்கு நல்லா தெரியும். 89 திமுக வந்துச்சு, 91 அதை கலைச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கலைச்சாச்சு. அப்ப அந்த அம்மா வராங்க, அடுத்து ஜெயலலிதா அம்மா வராங்க. 90 87 88 தான் நாஞ்சில் சம்பத், இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளராக இணைந்திருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் வைகோ பாலசாமி, மதிமுக தலைவருடைய வைகோ பாலசாமி மூலமா அங்க ஒரு மாநாட்டில் கலைஞருடைய பேர் வாங்குறாரு. அவர் நட்சத்திர பேச்சாளர் ஆயிடுறாரு. ஒரு காலகட்டத்தில் வைகோவோட இவர் கிராஸ் பண்ணி போறாருன்னு தான் அவருக்கு கொஞ்சம் டம்மி பண்ணாங்க. ஆனால் இவர் 90 நடந்த ஒரு சார், எதுக்காக சொல்றேன்னா, நம்ம பேசுற அந்த அரசியல் தலைவர்கள்லாம் எதை பேசினாலும் அது ரெக்கார்டபிள். இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் கழிச்சுனாலும் அந்த வார்த்தை அது பழிவாங்கக்கூடிய அரசியல் இப்ப நடக்கிறத நான் சொல்றேன். நாஞ்சில் சம்பத் 90 பேசுறாரு. தூத்துக்குடி பேருந்து நிலையம் பக்கத்துல டூபிபுரம்ங்கிற ஒரு ஏரியா, அந்த ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்ட மேடை போடக்கூடிய இடம் திமுக மேடை. அவர் இப்போ அந்த கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் இருந்தாங்களே, அவங்க அப்பா என் பெரியசாமின்னு இருக்காரு, அவர் தான் மாவட்ட செயலாளர், முரட்டு பக்தன் சொல்லுவாங்க. அந்த மேடையில வந்து நாஞ்சில் சம்பத் நட்சத்திர பேச்சாளர் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, இந்த கூட்டத்தில் பெண்கள் இருந்தா யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு உண்மையா சொல்றேன். அவரு கொஞ்சம் இலக்கிய ஆபாச பேச்சாளர் நம்ம நாஞ்சில் சம்பத். அவர் பேச்சு நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அப்ப பேசும்போது சொல்றாரு, எல்லா பெண்களுக்குமே 42 வயதுக்கு மேல வந்து அவங்க வந்து குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், 42 வயசுக்கு மேலதான் அவங்க குடும்ப பற்றுதல் பாசம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த அம்மா அம்மையாரை பத்தி, ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு 43 வயசு. நான் என் தலைவன் ஆணையிட்டால், யாரு? கலைஞரை சொல்றாரு, என் தலைவன் ஆணையிட்டால் அந்த அம்மாவுக்கு நான் தாலி கட்ட தயாராக இருக்கிறேன். என்ன வார்த்தை அது? எதுக்கு சொல்றேன்னா, அரசியல் மேடையில் மைக்கு கிடைக்குன்னு எதை வேணாலும் பேசிடலாம், ஆனா அது பின்னால அதோடைய பின்புலம் எப்படி இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தெரியும். 91 அந்த அம்மா ஆட்சிக்கு வராங்க. 91 வந்த உடனே கரெக்டா 91 வருஷம் எண்டுல நாகர்கோயில்ல நாஞ்சில் சம்பத்தினுடைய வீடு நகராட்சி விதிமுறைக்கு அப்பாற்பட்டு கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லி மொத்தத்தையும் இடிச்சிடுறாங்க. எங்க ஃப்ரெண்ட் போர்ஷன், கார், போர்ட்டிகோ இதெல்லாம் இடிச்சாங்க. அது நீங்க யூடியூப்ல போனாலும் அது ரெக்கார்டு, உண்மை, சரித்திரம் இருக்கு. இதே நாஞ்சில் சம்பத் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மதிமுக தனியா வந்துச்சு, அதுக்கு வராரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஜெயலலிதா மாட்டே வந்துட்டார். அப்போ ஒரே இது உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயா டிவியில ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு, இவருடைய பேட்டி போய்கிட்டு இருக்கு, நாஞ்சில் சம்பத் பேட்டி. அப்ப அவங்க கேட்காங்க, ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி, இறப்பு சம்பவம் நடந்துட்டு இதுக்கு உங்க அம்மா பதில் சொல்லுவாங்களான்னு கேட்கிற போது இவர் சொல்றாரு, அந்த பேச்ச சொல்ற பேச்சு வந்து நாகரிகமா இருக்கணும். பட்டத்து ராணி
பல்லக்கில் பவனி வரும் பொழுது யானையின் கால்களுக்கு கீழே சிக்கும் எறும்புகள் அழிந்துதான் போகுங்கிறது. இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். இவரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். அவருக்கு வந்த ஃப்ளோவில் அவர் பேசிட்டாரு. கீழே பிளாஸ்டிக் என்ன தெரியுமா, நாஞ்சில் சம்பத் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாருன்னு. அப்போ என்ன நம்ம பேசுறோமோ அது வந்து பிரதிபலனா வந்து கிடைச்சிடும். இன்னைக்கு இந்த அரசியல் இவங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணம் இதுதான். குறைகள் 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 சொல்லி இன்னும் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை எங்க வந்துட்டாருன்னா தாவேகா கட்சிக்கு வந்துட்டார். 10 நாள் தான் சார் ஆகுது. 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், 10ஆம் தேதி பதிவேட்டாங்க, 13ஆம் தேதி 14ஆம் தேதி தேதி குறிப்பிடப்படாமல் சட்டசபை இது ஒதுக்கி இது வச்சுட்டாங்க. தேதி குறிப்பிட்ட பிறகுதான் திரும்ப ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம மந்திரிமாரெல்லாம் பதவி ஏற்பு நிறைய விஷயங்கள். எதுக்கு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட சொன்னா, இப்பதான் விஜய் தமிழக முதலமைச்சரே சொல்லிட்டார். விஜய் என்ன சொல்லிட்டாரு, அதிகாரிகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருமே புதுசு, யாருக்கும் என்னன்னு தெரியாது, நீங்க தான் இருந்து எல்லாம் பார்த்துக்கணும், நாளைக்கு மந்திரி தான் சொன்னாருன்னு யாரும் என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் கேள்வி கேட்கும்போது இப்போ 2 நாளைக்கு முன்னால அவர் எல்லா ஐஏஎஸ்லையும் சொல்லிட்டார். அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த மந்திரிகள் கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ்கள் அவங்க தான் இன்னைக்கு வந்து கலைஞரா இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், அந்த அம்மாவா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதிகாரிகள் கையில தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதும் மக்களுடைய நலன் காக்கக்கூடிய திட்டங்களும் அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கு. அவங்கள இவர் சொல்லிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2-3 நாளா பாத்தீங்கன்னா அங்க கொலை நடக்கு, இங்க கொலை நடக்கு. ஆனா கண்டனத்துக்குரியதான், இல்லைன்னு சொல்லலை, நடந்துட்டு. இப்போ அந்த சமீபத்தில் கூட ஒரு சிறுமி கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா அவங்க விசாரிச்சதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா சரியில்லைங்கிறாங்க. அந்த பொண்ணுடைய தாய், அந்த தாய்க்கு தெரியாம தகப்பட்ட பாடியை கொடுத்து அவங்க கொண்டு போய் எரிக்க சொன்னதா சொல்றாங்க. இப்போ அது பெரிய சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு சார், ட்ரெயின்ல வந்து டிரைவர் வந்து கார்டு 2 பேர் இருக்காங்க, அவங்க அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இரவில் நடக்கிற கூடிய எல்லாம் கடைசியில் இருக்கக்கூடிய கார்டு அவருடைய கண்காணிப்புல ஒரு இதுவும் போய்கிட்டு இருக்கும். ஏசின்னா அதுக்கு உண்டான அட்டண்டர்ஸ், அதுக்கு உண்டான மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. மற்ற கம்பார்ட்மெண்ட்ல போலீஸ் டிடிஆர்லாம் இருப்பாங்க. அப்ப எங்க குறை நடந்தாலும் இவங்க அதை சரி பண்ணணும். முடியாத பட்சம் தான் கார்டுக்கு போவாங்க, இல்லைன்னா அடுத்த வரக்கூடிய ஸ்டேஷன்ல சொல்லி நம்ம டிரைவர்கிட்ட பைலட்ட சொல்லி நிப்பாட்டுவாங்க. ஆனா இப்போ வந்து அவரு வந்து முதலமைச்சர் தான் இல்லைங்களே. இந்த முதலமைச்சர் வந்து இவரு ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடியதுக்கு இவரு தான் பொறுப்பு, உடனே ஆட்சியை கலைச்சிருங்க, என்ன 10 நாள் தான் ஆச்சு. அது வந்து அநாகரிகமற்ற எதிர்கட்சியினுடைய தன்மையாக இருக்கிறது. இவரே அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணார். இவர் பண்ணது தப்பு. இவருமே எது நடந்தாலும் ஸ்டாலின் தானே காரணம்னாரு. ஆமா, இவரு எல்லாத்துக்கும் பொறுப்பு. இவரு ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் இவரு பண்ண, அதான் சொல்றேன், அநாகரிகமான இப்ப திரும்பும். ஆமா, அநாகரிகமான இவருடைய பேச்சும் இருக்கு. இவர் என்னன்னா, ரெண்டாவது என்னன்னா, முதல்வர்கள் அனைவருமே வந்து போலீஸ் இலாக்காவை அவங்க கையில வச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க மத்த இலாக்காலாம் வந்து ஒரு 3 மாசமோ 4 மாசமோ புதுசா வந்திருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சட்டங்கள் போட்டு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமைச்சர்களுக்கு லேட் ஆகும். கண்டிப்பா போலீஸும் சரி, சுகாதாரமும் சரி, மின்துறையும் சரி, இமிடியட்டா அதை வந்து அக்சஸ் பண்ணும். அப்போ வந்து போலீஸ் வந்து நீங்க சொல்றதை செய்ய போறாங்க, அவங்க ஆல்ரெடி அந்த லைவ்ல இருக்கிறவங்க. அப்ப இதை நீங்க சிங்கப்பெண் படைன்னு வந்தோன்னு முதல் கையெழுத்து போட்டீங்க, அது ஒண்ணுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த 27ஆம் தேதி தான் அதை வந்து அக்சஸ் பண்ண போறாங்க. அதை வந்து ராஜரத்ன ஸ்டேடியம், அதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சிங்கப்பெண் திட்டம் இவர் அறிவிச்சிட்டாரு சார். இன்னொன்னு சார், இப்ப இருக்கிற அரசியல்ல செயல்பாடு அரசியல் கிடையாது சார், விளம்பர அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம தாம்பரம் ஒரு அமைச்சர் இருக்காரு, கிள்ளி, அவர் பேரு வந்து கிள்ளி விஜயா ஏதோ ஒரு குமார்னு, அவர் ஒரு மந்திரியா இருக்காரு. நேற்று பாத்தீங்கன்னா அவருக்கு இதுலயே இந்த மாதிரி ஒரு மைக் மாட்டிருக்கு, அவருக்கு 2 பக்கத்துலயும் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீ மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்களை விளம்பரப்படுத்தாது. இப்படிதான் இவர் ஸ்டாலின் செஞ்சாரு. திடீர்னு ஆட்டோல போறாரு, திடீர்னு பஸ்ல போறாரு, திடீர்னு ட்ரெயின்ல போறாரு, திடீர்னு ஒரு வீட்டுல போய் பார்த்தா அங்க தூய்மை பணியாளர்கள்லாம் இங்க எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் சோழிய முடிச்சாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்க மக்கள் மத்தியில இவர் கையில வாங்கி சாப்பிடுறாரு. இன்னைக்கு இவங்க அமைச்சர்கள் இவங்க அமைச்சர்கள் எங்க போனாலும் அந்த யூடியூப், அந்த பேஸ்புக்கு ஏத்த மாதிரி விளம்பரப்படுத்தி தான் போறாங்க. ஆனா இன்னொன்னு, இவர் மேடையில இவர் பேசுறது யாரோ எழுதி கொடுத்தது பேசிட்டாரு. தமிழக முதல்ல இவர் வந்து அனுபவம் இல்லாத ஆளு தான் வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப யாரோ எழுதி கொடுத்தது, இவருடைய இலவச வாக்குறுதிகள் வரிசை அடிக்கிட்டாரு. ஆனா இவர் வருவமா என்னங்கிறது வந்து அவருக்கே டவுட். அதனால அறிவிச்சிட்டாரு. ஆனா இது எதிர்பாராதமா வந்ததுனால இப்ப எதிர்கட்சிகள்லாம் நீ சொன்னேல்லாம் செய்யுங்கிற மாதிரி வந்துட்டாங்க. டைம் கொடுங்க, 1 மாசம் டைம் கொடுங்க. அவங்க உள்ள உட்கார்ந்து அந்த அட்மின்ல என்ன குறைகள் இருக்கு, 1 மாசம் இல்ல 6 மாசம் கூட டைம் கொடுக்கலாம். புதுசா வந்திருக்காங்க,
அவங்க எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் திமுக சொல்லிருக்கு இல்லையா, நாங்க 6 மாதம் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், அவர் ஆளட்டும், 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் நாங்க ப்ராப்பர் எதிர்க்கட்சியா தலையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஐயா பல கருப்பையா வந்து கரெக்டா ஒரு தடவை ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். ஸ்டாலின் ஒன்னு ஆளை விட்டு சும்மா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒண்ணு சொல்லியிருந்தாரு, சும்மா இருக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும், அவர் பழுத்த மூத்த அரசியல்வாதி, பல கட்சிகளை சந்திச்சார், எல்லாருடைய அனுபவத்தை பெற்றவர், யாருடைய குணம் எப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் விஜய் பத்தி சொன்னது யாரோ எழுதுனதை இவரு படிச்சுட்டாரு, 6 சிலிண்டர் எப்படி கொடுக்க முடியும், 4000 ரூபாய் பட்டதாரிகளுக்கு எப்படி கொடுக்க முடியும், 2500 ரூபாவே கொடுக்க முடியாது, 2500 ரூபாய் கொடுக்க முடியாது, பழைய திட்டங்கள் அப்படியே தொடரும்ட்டாரு. ஆமா, திமுக திட்டங்களை விமர்சித்திருக்காரு. ஆமா, விமர்சித்தவர் திரும்ப அந்த திட்டங்களே தொடரணும் போது அது கரெக்டான திட்டங்களா இருக்கனால தொடர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு கொலை வழக்கு நடந்துச்சு, ஒரு சிறுமி கொலை வழக்கு. அப்பதான் இவர் நீங்க சொன்னார் ஸ்டாலின் அங்கில் அப்படின்னு சொன்னாரு. அது மேடை அநாகரிகமான பேச்சு. அதே நேரத்தில் நீங்க என்ன அது இதுன்னு சொல்லி தீய சக்தின்னாரு. நான் என்ன சொல்றேன், இவரு அறிக்கை விட்டு வந்தாச்சு, தீய சக்தி மூலமா செய்தவங்களை தான் நீங்க சப்போர்ட் எடுத்திருக்கீங்க. ஓட்டெல்லாம் ஸ்டாலின் முதல்வர் ஆகணும்னு போட்டப்பட்ட ஓட்டு. அப்போ இது மக்கள் வந்து முட்டாளாயிடுறாங்க. இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், ஒரு சராசரி அரசியல்வாதியா தானே பாப்பாங்க விஜய். ஆமா, கண்டிப்பா மாற்றம் ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்ப என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய சரியான பெரிய ஆட்கள் இல்லை. செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகரன் ஐயா இருக்காரு. இவங்க 2 பேரும் நல்ல கொஞ்சம் அனுபவமான ஆட்கள். மற்ற எல்லாருமே புதுசு தான். இன்னைக்கு பாருங்க, மதுவிலக்கு ஆயத்தீர்வை அந்த மந்திரி சொல்லியிருக்காரு, டாஸ்மார்க் எல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, 717 கதையை ஒழிச்சாச்சு, மற்ற எல்லாம் வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது என்ன இது சினிமாவா? அன்னைக்கு பேசின விதம் வேற, இன்னைக்கு அவர் பேட்டி கொடுக்கறது வேற. சினிமாவா எடுத்த உடனே க்ளோஸ் பண்றதுக்கு அது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ல வந்து இன்னும் பார் மற்றும் கிளப்புகளை வந்து நாங்க வந்து ஆல்டர்னேட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கோங்க. அப்ப இந்த தமிழகத்தை வந்து இப்ப நாங்க அந்த கட்சி என்ன சொன்னீங்க, கஞ்சா போதை தமிழகம், நீங்க மதுபானத்தினால சீரழிஞ்ச குடும்பங்கள், நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப இவர் தெரியாம பேட்டி கொடுத்தாரா இல்ல யாருடைய பேச்சை கேட்டு பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. இன்னைக்கு கொடுத்திருக்காரு, அது இன்னும் 1 வாரம் ஓடும். இன்னும் 10 ரூபா ஒழிக்கவே இல்லையே, ஒழிக்கல. இன்னும் எங்க பார்த்தாலும் சண்டை தான் நடக்குது. அது முடியாது, முடியவே முடியாது சார். அது அவங்களுக்கு, அதாவது அங்க வேலை செய்யற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு குறைந்த சம்பளம் தான், 8000 ரூபாய் 9000 ரூபாய் தான், அதுக்கு மேல கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அவன் எப்படி வாழ்வாதாரம் 20 வருஷமா வாங்கியே பழக்கப்பட்டவன போய் திடீர்னு நிறுத்தினா எப்படி நிறுத்த முடியும்? கண்டிப்பா சார். இன்னொன்னு சார், இப்ப நரேந்திர மோடி பிரதமர் ஆனாரு. இப்ப நீங்க சொல்லும் போது முடிக்கும் போது சொன்னீங்க நரேந்திர மோடி எதுவும் பிரதமரை பற்றி நீங்க சொல்லுங்க சார். இப்போ பிரதமர் மோடி வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தார். அவரு ஒரு மாநிலத்தை நல்லா கொண்டு வந்தாரு, மதுபானம் இல்லாத மாநிலம் மாட்டினாரு, எல்லாமே கொண்டு வந்தார், நல்ல விஷயம்தான். அவரை திடீர்னு வந்து பிரதமர் ஆக்குறாங்க. அவரை பிரதமர் ஆக்கும்போது முதல்ல 5 வருஷம் ஒரு மாதிரி தருமாடி அப்படி இப்படின்னு வச்சு, இன்னைக்கு அவரை போல பிரதமர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு. அப்போ அவர் தான் இந்த உலக நாடுகளில் அத்தனை நாடுகளும் பயப்படக்கூடிய அளவில் எல்லாத்தையும் ஒரு நட்பான முறையிலையும் போறாரு, கொஞ்சம் எப்படி நம்ம வழி நடத்துறோமோ அந்த வகையிலையும் போறாருங்கிற ஒரு பேர் எடுத்துட்டார். 22 நாள்ல 7 ரூபா 50 காசு பெட்ரோல் ஏறி போச்சு சார். 22 நாள் இப்போ அது. ஆனா இது வந்து அதான் சொல்றல, அந்த மீடியா இந்த விளம்பர அரசியல் இது ஒண்ணு. ஆனா அவரை வந்து போக்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து இதுல நிர்மல் குமார்னு சொல்லி, நிர்மல் குமார் இதுல மந்திரியா பிஜேபியில இருந்தவர், கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர், ஐடி விங்ல கொஞ்சம் விவரமான ஆள். ஆமா, அவரு அடுத்தாப்புல வந்து நம்ம அவரு அந்த கட்சியை மாறி அடுத்து பிஜேபிக்கு வந்தாரு, அப்புறம் ஏடிஎம்கேக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாரு. இப்ப இங்க வந்து அந்த அவருடைய ஐடி விங்ல அது செயல்பாட்டில் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஃபுல்லாவே மக்களுடைய ஒரு கவர்ச்சி வாக்குகள் தான். இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சு இந்த திட்டங்கள் எல்லாம் இவர் நிறைவேற்றினாதான் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நர்ஸு செவிலியர்ஸ் போராட்டம் நடக்கு, வேலை இல்லாத பட்டதாரிகள் போராட்டம் நடக்கு, மின்சாரம் இல்லைன்னு இரவு நேரங்கள் அடிக்கடி மின்சாரம் போயிருது, பகல்லே போகுது. ஆமா, அதை வந்து இவங்க சரி பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்ல தெரியல. இந்த மந்திரி மாதிரி நேற்று பாருங்க, 1.5 லட்சம் கோடி இருக்குன்னு நினைச்சு வந்தேன், 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாரு. சரி, அவரு இன்னைக்கு சொல்றாரு. எவ்வளவு இருந்தா நீங்க தானே தெரிஞ்சுதானே வரீங்க, சமாளிக்கணும், அதை சமாளிக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதிகார பீடத்திலே ஒரு சிலருடைய கண்ட்ரோல் இருக்குங்கிறாங்க. அது எந்த வகையில நியாயம்? பவர் சென்டர்ன்றாரு விஜய். அவருதான் சொல்றாரு, பவர் சென்டர் நான் மட்டும்தாங்கிறாரு. அது போக போக தான் தெரியும். ஆனாலும் பரவலா பேசக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு 5 பேர்கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்கு, இந்த 4 பேரை தாண்டி தான் விஜய் கிட்டே போக முடியும், அப்படிதான் சொல்றாங்க. போகுமானே தெரியாதுன்றாங்க. ஆமா, அவர்கிட்ட நெருங்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இப்பதான் புதுசு.
இனி இவங்க நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் அதுல வந்து அடிபட்டு நஷ்டப்பட்டு அந்த எப்படி அந்த வேலைகளை தோல்விகளை சந்திச்சு அவமானங்களை சந்திச்சு இதெல்லாம் தாண்டி 5 வருஷம் கழிச்சாதான் இவங்க கொஞ்சம் அப்புறம் சரி நம்ம இந்த வண்டியை ஓட்டலான்ட்டு வருவாங்க. இப்போதைக்கு சைக்கிள் தான் இவங்களை ஓட்டிடுவாங்கன்றீங்களா? 5 வருஷம் ஓட்டணுங்கிறது முடியாது. இந்தாங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை எங்க பார்த்தாலும் அந்த பெண் கொலைகளுக்கு உண்மையில பெரிய வேதனை. அந்த சின்ன பிள்ளைய கொண்டு போய் அந்த தாய்க்கு தண்டனை கொடுங்கிற அந்த தாய் வந்து ஏதோ அந்த தாயை தவறா சொல்றாங்க. அது வந்து ஏற்புடையது இல்லைல்ல. ஒரு குழந்தை இறந்துருக்கு, பறி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த முட்டு கொடுக்கறது. அவங்க வந்து அந்த அம்மாவுடைய ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அம்மா வந்து விஜய் சினிமாவில் பண்ற மாதிரி பண்ணுவார்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. நான் அவங்களை எதுக்கு ஓட்டு போட்டோம், நீங்க சினிமாவில் மட்டும் கட்டணம்லாம் அழிக்கிறீங்களா, அந்த மாதிரி உன்னை அழிப்பீங்கன்னா நான் ஓட்டு போட்டேன். அந்த அம்மா வலைதளங்கள் அந்த அம்மா ஸ்பீச் போயிட்டு இருக்கு. அப்போ ஒண்ணுமே அந்த அம்மா வந்து அந்த மனநிலையிலேருந்து வரவே இல்லை. அவரை சினிமா ஹீரோவா தான் பார்த்துட்டு இருக்கு. எல்லாருமே தான் சார். இப்போ கூட அந்த பேட்டியில கூட அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு உண்மையிலே அது நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கும் தாய் தகப்பனுடைய வளர்ச்சிக்கும் கேவலமான ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன். ஒரு பொண்ணு என் குழந்தைய வந்து ஐசியூல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கு. நான் அண்ணனை பார்க்க வந்தேன். அப்படி என்ன உறவு? உன் வீட்டுக்காரனை விட, உன் பெத்த தாயை விட, உன் கூட பிறந்த விட, நீ பெத்த பிள்ளைய விட இன்னொரு இவர் என்ன உறவு? இவர் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து மாதிரி ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. கவர்ச்சி. அது இல்லாம அந்த தவறான கலாச்சாரமான பேச்சு. எங்க அண்ணன் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், அது என்ன பேச்சு? அத இவ்வளவு பேசியுமே வந்துட்டாரா ஜெயிச்சு? அதுதான் இப்போ வந்து முழிக்கிறாங்க. என்னன்னு இப்போ இதோடைய ஓட் பேங்க் என்னாச்சு, திமுகவுடைய ஓட் பேங்க் அங்க தெரியல. இன்னொன்னு சொல்றேன், இந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து எங்கேயுமே எந்திரிக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு ராஜீவ்காந்தி இறந்தாரோ மூத்த தலைகளுக்கு அங்க மரியாதை இல்லை சார். மன்மோகன் சிங் ஆண்டுட்டு போயிட்டார் 5 வருஷம், 10 வருஷம். அந்த மன்மோகன் சிங் வந்து அங்க பொம்மை பிரதமர் தான் சொல்லுவாங்க. பின்னால வந்து அந்த அம்மா தான், சோனியா காந்தி தான். இல்ல, சோனியா காந்திக்கு என்ன தெரியும் இந்தியா பத்தி? ஒன்னும் தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்க சார் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இத்தனை அமைச்சர் கொடுத்து இல்ல, இன்னைக்கு தலைவர்கள் இல்ல. இந்த தலைவர்கள் யாருன்னு சொல்ல முடியாது. முன்னாலேட்டு இருந்தாங்க. ஆமா, முன்ன 10 பிரிவா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா யார் இருக்கானே தெரியல. இந்த எலெக்ஷன்ல இப்ப 2 மந்திரி கொடுத்தது பெருசா இவங்க இது பண்றாங்க. அவங்க அந்த ஆட்சியை நடைபெறுத்துறதுக்கு இவங்களுக்கு கொடுத்தாச்சு. எங்க வெளியே போயிருவாங்களோ அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் அந்த முஸ்லீம் லீக்லாம் அவ்வளவு பேச்சு பேசினாங்க, கம்யூனிஸ்ட் அவ்வளவு பேசினாங்க. எல்லாத்துக்கும் மந்திரி கொடுத்தாச்சு. 5 பேர்ல நாளைக்கு காங்கிரஸ்ல இருந்து 3 பேர் வெளியில வரது கூட ரெடியா இருக்காங்க திமுக கிட்ட. இப்ப அவ உடஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதுதான். ஆனா இவங்க அது பெயரக்கூடாங்கிற டெக்னிக்ல தான் மந்திரி பதவி கொடுத்தாச்சு. இப்ப அதிமுக அந்த அடிப்படையில தான் போச்சு. அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப திரும்ப அதிமுக ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறாங்க. அது போனதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. எனக்கு அந்த சந்தர்ப்பவாத அரசியல் நீங்க வந்து அமைச்சர் கொடுக்குறான்றதுக்காக நீங்க 25 பேரை கூட்டு போறீங்கன்னா அதுவும் அவங்க கட்சி தாவல் தடத்துல கண்டிப்பா போயிட்டு இருக்கும். இல்ல, அது கண்டிப்பா. அது ஏன்னா மக்களை முட்டாளாக்குறீங்க. நீங்க எதை எதிர்த்து வந்தீங்க? இன்னைக்கு விஜயும் திமுகவும் எதிர்த்து தான் நீங்க அதிமுக ஓட்டு கட்டீங்க. அவருக்கு என்ன தெரியும்? கரூரை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. அவர் சினிமா நடிகர், நான் ஒரு கலை குத்தாடி வரக்கூடாதுன்னு நீங்க. ஆனா இன்னைக்கு அவரு கூட போய் நிக்கிறீங்க மந்திரி பதவி கிடைக்குங்கிறதுக்காக. ஆனா என்ன, உங்களுடைய வீட்டை ஆபாசமா குறை சொல்லி நீங்க போறீங்க. ஒரு கட்சிங்கிறது ஒரு கட்டுப்பாடா இருக்கக்கூடியது. அங்க நடந்த அந்தரங்க விஷயத்த இல்லாம பேசுவீங்க மக்கள் மத்தியில. இவர் அதுலயே இந்த அதிமுக நிலைப்பாடு செஞ்சுட்டு. ஆனா இப்போ இந்த காங்கிரஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, மூத்த தலைவர்கள்லாம் மரியாதை இல்லைன்னு. மூத்த தலைவர்னா அந்த முன்னாள் இருந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா ஜாம்பவானா இருப்பாங்க. சவான், எஸ்பி சவான், அப்புறம் இந்த மன்மோகன் சிங் கூட இருந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம். சரத்பவார் தனியா போயிட்டாரு. குலாம் நபி ஆசாத் மட்டும் ஒருத்தர் இருந்தாரு, அவரு போயிட்டாரு. 2 பேர் தான் காங்கிரஸ்ல பலம் வந்தாங்க. அந்த அரபத்துன்னு ஒருத்தர், குலாம் நபி ஆசாத். அரபத் இறந்துட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத் இவருக்கு மரியாதை இல்லைன்னு ஒரு தனியா போயிட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்கு? மூத்த தலைவர்களே கிடையாது. ராகுல் காந்தியுடைய டாமினேஷன் ஓவரா இருக்கு. யாருமே அங்க இருக்கிறது இன்னைக்கு அவரால் வர முடியல. பாருங்க, இவ்வளவு பட்டும் அவங்க வந்து திறந்த மாட்டேங்காங்க. நாங்க சென்ட்ரல்ல வருவோங்கிறாங்க. கண்டிப்பா வர முடியாது. கண்டிப்பா வர முடியாது. முறை காங்கிரஸ் வராது. அடுத்த தேர்தல் எல்லாம் இன்னும் குறைஞ்சிரும் கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் வந்து இந்த விளம்பரம் ஐடிவிங்க வச்சும் மற்றபடி இதை பண்ணி வந்துடலாம் நினைச்சாங்க இளைஞர்கள். இன்னைக்கு இது போயிட்டு இன்னைக்கு அங்கேயும் மூத்த தலைவர்களுக்கு மரியாதை கிடையாது. இத்தனை பேர் ஜோத்துருக்காங்களே. சென்னையில வந்து 16 இடத்துல வந்து 14 இடங்கள் தோத்துட்டு இருக்கீங்களே. அப்ப என்ன, முதல்வரே தோத்துட்டாரு? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப மக்கள் மனநிலை என்னன்னு உங்களுக்கு புரிய தெரியலையே. நீங்க மேலோட்டமா தான் பாக்குறீங்க, கீழே இறங்கல. அடிமட்டத்துக்கு வரணும். இந்த சைடு இவரு எடப்பாடியா பேசிடலாம், விஜய் பேசிடலாம், ஓகே. நீங்க இதுலயே போயிட்டீங்க. நான் சார் புரட்சி தலைவர் அந்த அம்மா இருக்கட்டும், ஜெயலலிதாமையா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எம்ஜிஆர் புரட்சி தலைவரா இருக்கட்டும், யாரையாட்டு விமர்சனம் பண்ணி மேடையில் அரசியல் பேச மாட்டாங்க சார். அவங்கள வளர்த்து விட மாட்டாங்க. இவங்க பேசியே ஒருத்தர் வளர்த்து இவங்க 2 பேருமே பேசி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை நிர்ணயிச்சிட்டாங்க. ஆனா திமுக பெருசா வந்து விஜயை வந்து பெருசா பேசவே இல்லையே.
பதிலே கொடுக்கலையா? எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விஜய் பேரை சொல்லி முதல்வரோ துணை முதல்வரோ அவர் கவுண்டர் கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆமா, ஆனா நெருக்கடி கொடுத்தாங்கல்ல அவங்க கூட்டம். ஒன்றும் இல்லை சார், இவர் தேர்தலுக்கே போகலையே. விஜய் வந்து தேர்தலுக்கே போகாம இன்னைக்கு சார் ஒரு ஏதாட்டும் ஒரு தொகுதியில் போய் நீங்க விசாரிச்சு பாருங்களா, அந்த கேண்டிடேட் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய முகம் தெரியுமான்னு கலங்க தெரியாது. ஆமா, யாரும் போகல. இன்னைக்கு ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக கொடுத்திருக்காங்க, நிறைய இடத்துக்கு போகல. மெயின்ல தான் அவர் போயிருக்காரு, உள்ளுக்குள்ள இன்னும் போகல. அங்க 30,000 ஓட்டு வித்தியாசத்துல கீதா ஜீவன் அவ்வளவு செஞ்சிருக்காங்க, அவங்கள தோக்கடிச்சிட்டு வராரு. இன்னைக்கு பாருங்களேன், விஎஸ் பாபு வந்து அவங்க நம்ம வந்து தெரியாம தான் இருந்தாரு. முன்னால தெரியும் நமக்கு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் இருந்தாரு, அதிமுக வந்தாரு, இப்ப இங்க வந்தாரு, தினகரன் போனாரு, அப்புறம் திரும்பி வந்தாரு, இப்ப இங்க வந்தாரு. ஏதோ இந்த அலையில இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்த மாதிரி வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் முதல்வர் தோக்கடிச்ச வேட்பாளர்னு ஒரு பேரும் ஆகி போச்சு. ஆனா அவருக்கு அமைச்சர் கொடுக்கவே இல்லையே, என்ன காரணமா இருக்கும்? இல்ல அது சில இது லிஸ்ட் வச்சிருப்பாங்களா சார், அவர் மேல நிறைய அலிகேஷன் இருக்கும், அந்த இது இருக்கும். ஆனா இருந்தாலும் ஒரு முதல்வரை தோக்கடிச்சிருக்கும் போது ஒரு அமைச்சர் இடம் பெற்றிருக்கணும்ல அவரு. ஒன்றும் இல்லை சார், நேற்று கூட ஒரு அமைச்சர் பேசுறாரு, சுற்றுச்சூழல் அமைச்சர், பாவம் அந்த தெரியல, சுற்றுலாத்துறை அமைச்சர் பேசுறாரு, சுற்றுலாத்துறை பேசுறாரு. இப்ப இன்னும் வரணும் சார், வரணும். நம்ம இது இப்ப அவங்க பேசுறதுல நம்ம பெருசா குறைகளா எடுத்துக்க கூடாது சார். என்னன்னா சின்ன பசங்க நிறைய பேர் வந்து 35க்குள்ள நிறைய பேரு 40க்கு மேல கொஞ்சம் 60 வயசுக்கு மேலேயே 3 பேர் தான். அப்ப இவங்கெல்லாம் வந்து இப்பதான் அரசியல் பாடம் பயிலும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். அதனால என்ன அமைச்சர் அவரு தொகுதி அவருடைய துறையே தெரியலன்றதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டியதில்லை, ஒரு 6 மாசம் போகணும். ஆனா இவங்க அதை நடத்த விட மாட்டேங்காங்களே, இன்னும் அடுத்த அசம்பிளியே கூடல. ஆமா சார், எந்த எதிர்கட்சி ஆட்சி அமைக்க சொல்லிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்? 60 வருஷம் ஆண்ட கட்சிகள் 2 பேருமே ஆல்ரெடி இவருக்கு மெஜாரிட்டியா கொடுத்திருந்தா கூட இவங்க ஒரு வேளை அமைதியான பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி இல்ல, 108 இடம் தான் கொடுத்தாங்க, 1 மைனஸ் 107 தான். மீதி கிட்டத்தட்ட 10-12 வந்து ஆதரவு. அந்த ஆதரவு யாருன்னா இவர் யாரு தீய சக்தி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவங்களுடைய ஓட்டுல ஜெயிச்சவங்களை தான் கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய மைனஸ். கண்டிப்பா. ஏன்னா மக்கள் என்ன நினைப்பா, நீ திட்டின வண்டியே நீ ஆளை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிய அப்படின்ற ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, அதிமுகல வந்து இன்னும் ஒரு எடப்பாடியை பார்க்கவே இல்லை. வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரையும் போய் நேரில் பார்த்து சால்வ போறாரு. அப்ப யாரு பொதுச் செயலாளர், இவரா அவங்களா? அப்ப இவங்க தனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்தாரு. கடைசியில் அந்த நிலைப்பாடுல ஏன் மாறுறாங்கன்னா, இவங்க ஆதரவுல இவங்களுக்கு ஒரு 6 பேருக்கு 8 பேருக்கு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்தாலும் கட்சி தாவல் தடை சட்டத்தில் கண்டிப்பா அவங்க பதவி போயிடும். பதவி போயிடுச்சுன்னா திரும்பி நமக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு இந்த 8 பேரை வச்சு நம்ம ஆட்சி நடத்திட்டு போயிடலாம், இவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் விஜய்க்கு புரிதலை உண்டாக்குறதுனாலதான் அவங்களை அப்படியே கழட்டி விட்டாங்க. அதனாலதான் இப்ப அந்த அமைச்சரவையில் அவங்க இடம் பெறணும். இப்ப திரும்பி எடப்பாடி கிட்ட அவங்க தூது போயிட்டு இருக்காங்க. இப்ப இவருனால என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியும் உடைச்சாச்சு, அதிமுகவையும் உடைச்சாச்சு. இப்ப அடுத்த தேர்தலில் இவங்க என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா ஒரு வருடம் இந்த ஆட்சியை வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை எதிர்கட்சிகள் விடும். அதுக்குள்ள இவங்க அதை நடத்த விடணுமே. ஆமா, இப்ப அதுதான பிரச்சனை. இப்ப நடத்த விடணும். அது அவர் கையில தான், அந்த திறமையும் ஆளுமையும் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா மக்களுக்கு தெரியாது, மக்கள் போட்டாச்சு ஓட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப், அது இல்லாம இன்ஸ்டாகிராம், அந்த எத்தனையோ 1000 இதை உருவாக்கி அவ்வளவு செலவு பண்ணி வந்துட்டாங்க. அது சக்சஸ் தான் இல்லைங்களே. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சினிமாவை நம்பிதான். முன்னாலாம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் சினிமாவில் நடிச்சோன்னா அப்படியே அது ஒரு கேஸா இருந்தாங்க, உண்மை நினைப்பாங்க. ஆமா, உண்மை நினைப்பாங்க. அதை மாதிரிதான் இப்ப விஜய் செய்வாருன்னு நினைக்கிறேன். அவரு என்ன செய்ய முடியும்? நேற்று பேட்டி இந்த இதை பத்தி கேட்கும்போது நேற்று அவரால் முடியல போறாரு. அவரு பிரஸ்ஸை சந்திக்கிறதே தவிர்க்கிறாரு, வழி இல்லாம முடியல. அந்த இதுல இல்லைன்னா அவர் எப்போதும் அவர் வழியில வேற வழியில போவாரு. பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய வழியில வந்தனால மாட்டிக்கிட்டாரு. ஆனா யாரையுமே அவர் ஏதோ கஷ்டப்பட்டு வெளியில போறாரு. ஆமா, அது ரொம்ப சங்கடப்பட்டு தான் போறாரு. அது மக்கள் பாக்குறாங்க, எல்லாத்தையுமே மக்கள் பாக்குறாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி ஏன் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறது தவிர்க்கிறாரு? இது அவங்களுடைய கேட்கிற கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் இவர்கிட்ட கொடுக்க முடியல. இல்ல, தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியதான், தெரியாததுக்கு நோ கமெண்ட்ஸ் போலாம், இல்ல பின்பு சொல்றேன்னு போலாமே. சந்திக்காமே அவாய்ட் பண்ணும்போது அது வேற மாதிரியான. இதுதான் ஜெயலலிதா சந்திக்காம அவாய்ட் பண்ணதுனால தான் தோத்தாங்க ஒரு தடவை, மக்களுடைய செல்வாக்கை இழந்தாங்க. இந்த அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்கள்லாம் அவங்க நெருக்கமா வச்சுக்கிட்டாங்க அடுத்த எலெக்ஷன்ல. ஆனா இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கும்போது அந்த தேவையற்ற கேள்விகளுக்கு அதான் சரியான ஒரு முதிர்ந்த இது இல்லாம அந்த இடத்துல போய் நின்று பதில் சொல்ல. இப்ப சீமானனை கூப்பிட்டீங்கன்னா அவரு நாம் தமிழர் அவரு அருமையா பேசுவார். அவருக்கு நீங்க எந்த கேள்வி எப்ப கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு, பதில் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இவருக்கு இல்ல. ஆனா இன்னொன்னு என்னன்னா, முதலமைச்சரை பொறுத்தளவுல அவர் சொகுசா வாழ்ந்தவர். சினிமா,
அந்த ஷூட்டிங், மற்றபடி அவர் ரெஸ்ட், இந்த மாதிரி இருந்தவர். அவரை இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள விட்ட மாதிரி விட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அட்மினை கொடுத்துருக்குறோம். இல்லை, எல்லாமே தெரிஞ்சு தானே வந்திருக்காரு. நம்ம இவ்வளவு நாள் சொகுசாக இருந்தோம். முதல்வர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்களே சொல்லியிருக்கீங்க, முள் கிரீடமான இதுதான் சொல்லியிருக்கீங்க. நம்ம மக்களை சந்திக்கணும், ரோட்டுக்கு போகணும், வரணும், வெயிலில் நிற்கணும், எல்லாமே தெரிஞ்சு தானே அவர் வந்திருக்கிறாரு. தெரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இவங்கள பார்க்க மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன். ஆனால் சட்டசபையில் முதல் நாள் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் வந்து விஷ் பண்ணுறாரு, இவர் விஷ் பண்ணலை. அது மிகப்பெரிய ஒரு அநாகரிக அரசியலின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். அது கட்சி கொள்கைகள், கோட்பாடுகள் எதிராக இருக்கட்டும், நீங்க சபையில் வந்திருக்கும் போது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நீங்களும் அதுதான். இதே இது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு தடவை ராஜீவ்காந்தி பாரத பிரதமராக இருக்கும் பொழுது மதிமுக தலைவர் வைகோபாலசாமி ஒரு தடவை பேசுறாரு, ஜஸ்ட் வெயிட் மிஸ்டர் ராஜீவ்ன்ட்டாரு. அங்க உள்ள நார்த் எம்பிஸ் எல்லாம் பயங்கரமான சவுண்ட், எப்படி நீ ராஜீவ்னு சொல்வேன்னு. அதுதான் மூத்த அரசியல்வாதிங்கிற, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அவரு. அமைதியா கேளுங்க, அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான், நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான். மக்களுக்காக தான் இந்த சபையில வந்து நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆகையால பேர் சொல்லி கூப்பிடுறதுல தப்பு இல்லைன்ட்டார். ஜஸ்ட் வெயிட் மிஸ்டர் ராஜீவ்னார். ஆனா அதுக்கு பெரிய கோஷத்துக்கு அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு இதாட்டு ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அசம்பிளியில கூட, சட்டசபையில கூட ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசும்போது ஒரு அமைதியா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பொறுமையா தான் பதில் சொல்றாரு. ஆனா அந்த அங்கேயே சொல்லலையே, அங்க சொல்லல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கருத்துக்களுக்கெல்லாம் அவர் ஈவினிங் தான் ட்விட்டர் மூலியமாவும் அது கிடையாது, முறை கிடையாது. யாரோ எழுதி கொடுத்து சொல்ல வேண்டியது இல்லை. அங்கேயே ஒரு கவுண்ட், அப்பதான் சபையில ஏறும். ஆமா, அவர் கொடுக்குற பதில் வந்து அந்த இடத்துல தான் கரெக்ட், அங்கதானே அது ஏறும். அது சொல்லணும், அதுக்குண்டான பக்குவமும் முதிர்ச்சியும் வரணும். டைம் ஆகும். உடனடியாகவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து 2 ஆண்டுகள் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா அதுக்கு உண்டான நிறைய டைம் எடுக்கும். அதே நேரத்தில் நீங்க பேசும்போது சீமான் அப்படின்னு சொல்லும் போது சொல்றேன், ஆல்ரெடி 8.5 விழுக்காடு ஓட்டு வங்கி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுத்திருந்த சீமான் வந்து ஆல்ரெடி எப்போதுமே விஜய் வந்ததுக்கு அப்புறம் பெருசா பேசப்பட்டவர் சீமான் ஓட்டு தான் போகும், அங்க போகும், அங்க போகும்னு சொன்னாங்க. அதே போல இந்த தேர்தலில் 4 விழுக்காடு தான் அவர் வந்து 4.5 போயிடுச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? சீமானுடைய வளர்ச்சியில அவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து உண்மையில அவருடைய கொள்கை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். அவருடைய பேச்சு பிடிக்கும், அவருடைய கொள்கை பிடிக்கும். இலவசம் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன், ஓட்டு போட்டா போடு, போடலன்னா போ, ஆனா நான் வந்துட்டேன்னா வேலை கொடுப்பேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்தை நான் அரசாங்கத்தின் மூலமா உண்டு பண்ணுவேன். அது நல்ல கொள்கை. இன்னைக்கு வந்து சார் மோஸ்ட்லி மருத்துவமும் கல்வியும் தான் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த இதை நான் தரேங்கிறாரு. இன்னைக்கு பிடல் காஸ்ட்ரோ அங்கெல்லாம், அங்க உள்ள நாட்டுல எல்லாம், வெளிநாடுகள்ல வந்து இலவசமா கல்வி மருத்துவம் கொடுக்குறாங்களே, அதை கொடுக்க முடியுங்கிறாரு. ஆனா மத்தவங்க யாரும் அதை சொல்ல மாட்டேங்காங்க. இங்க கொடுக்க விட்டுருவாங்களா அந்த மாதிரி? அதுதான், அதையெல்லாம் எதிர்த்து பண்ணும்போது பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் வந்து கல்வியும் மருத்துவம் தான் மார்க்கெட்டிங். அதுதான் இப்ப அவங்க தான் தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாருங்களேன், இப்ப கூட அருண்ராஜ் வந்து 8000 சில்லற கிளினிக் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க உடனடியா. சார் அவர் மருத்துவ அனுபவம் உள்ளவர் சார். அவரு அருண்ராஜ் வந்து அவர் மெடிக்கல் ஃபீல்டு ஐஆர்எஸ் இருந்தவர் தான், அவருக்கு தெரியும். அப்ப அவர் வந்தவனே ஆரம்பிச்சிட்டாரு. இவரு பாருங்க, மது நான் சொன்ன ஆயத்தீர்வை நான் மாற்றம் கொண்டு வராங்க. மாற்றம் எப்படின்னு கொண்டு வருவேன்? பார்களுக்கு வந்து மாற்றம் கொண்டு வராங்களாம். நம்ம திரும்ப அந்த கிளப் இதெல்லாம் நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ இவங்க வேற யாருடைய ஐடியாவில் இப்போ என்ன எல்லாமே சொல்றாங்க, ஆதவர்ஜுனா வந்து இறங்கிட்டாரு, அவங்க மாமியார் அங்கே வந்துட்டாங்க, மார்ட்டின் அவருடைய சாம்ராஜ்யம் உள்ள உலாவிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது உண்மையா தெரியுது. இன்னும் 6 மாசத்துல லாட்டரி சீட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேசினோஸ் மாதிரி இந்த சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாம் இருக்கிற மாதிரி மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி இங்க கொண்டு வந்துட்டான்னா தமிழ்நாடு நடுத்தர மக்கள் அழிஞ்சு போக வேண்டியதான். இன்னைக்கு இந்த ஒயின் ஷாப்பை நீ அடைக்கணும்னு சொல்லி இதுல நிறைய பேர் குடிச்சிட்டு குடும்பத்தில் இருக்கான்னு சொல்றேன். இப்ப புதுசா இதெல்லாம் வந்து எங்க போய் அழிக்கிறது? நம்ம லாட்டரி சீட் வந்தா, லாட்டரி சீட்டாலதான் நிறைய இது கிடைச்சு அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணாங்க. அம்மா வந்து அதை தடுத்து நிறுத்தி தடை பண்ணி மார்ட்டின் அவர்களை குண்டாஸ்ல உள்ள போட்டாங்க. இன்னைக்கு அது முடியாம தான் மற்ற மாநிலங்கள்ல போய் அவரு தன்னுடைய தொழில இது பண்ணாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு அதிமுகவை பிரிக்கக்கூடிய சக்தியாக அந்த அம்மா மாறிட்டு, அந்த அம்மா உள்ள சேர்த்தாங்க, முடிஞ்சு போச்சு பணம். இன்னைக்கு அதை பிரிச்சு அங்க கொண்டு வந்து ஒரு அசிங்கம் பண்ணி இப்ப திரும்ப வந்து நின்றுட்டு இருக்காங்க நடுவுல. இவரு இங்க மந்திரி ஆயிட்டாரு, பாண்டிச்சேரியில மந்திரி ஆயிடுவாரு. அவரு அங்க அவர் பயங்கரமா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு, ஜோஸ் மார்ட்டின். அவரு அனைமா அவருக்கு ஏதாவது 2 மாநிலங்களிலும் இன்னொரு 6 மாதத்தில் லாட்டரி சீட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க சார், கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஆனா அதுக்கு வந்து இவர் முதல்வர் இடம் கொடுக்க கூடாது. ஆனா அவரு அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்காருன்றாங்க. அதுதான்
பாருங்களேன், இவர் நம்ம நீங்கள் இப்போ நாம் தமிழர் சீமானை பற்றி சொல்லும்போது இது நல்ல கதை. நல்ல அவர் 15-20 வருடமாக போராடிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் மத்தியில் போன ட்ரிப்பாட்டு அவர் 3வது ஆளாக வந்தார். இந்த ட்ரிப்பு அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. என்ன ஒரு அவரும் அவர் கூட சேர்ந்து ஒரு 2 பேருக்கு அசம்பிளிக்கு போனால் போதும், குறைகளை எடுத்து சொல்றதுக்கும். அதாவது இப்ப தாவேக்கால வந்து முகம் தெரியாத வேட்பாளர்கள்லாம் 50,000-60,000 ஓட்டுல ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இவரும் காலமுல்லா கத்திட்டு இருக்காரு, மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஆளை ஜெயிக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா பண்ணிருக்கணும். நான் அது எதிர்பார்த்தேன், முடியல. ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்றது சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சாகுல் அமீதுன்னு இருந்தார் முதல்ல. நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் அவர் தான் பேஸ் பண்ணிட்டுமாங்க. அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இருந்த தலைவர்கள் அரிமாநாதன் அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. இப்ப இல்ல. அதுல இருந்து ராஜீவ் காந்தி, உங்களுக்கு தெரியும், அட்வொகேட் ராஜீவ் காந்தி, அவர் தான் திமுக போயிட்டு இளைஞர் போயிட்டு இங்கிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு போய் அங்க போய் சேர்த்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணார். இன்னைக்கு அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. அவர் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரியல. அவரு காணும். இப்போ திமுக போனதுல வந்து அவரை காணும். அது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது ஒரு மைனஸ் சார். அது மீடியாக்கள் எல்லாரும் சொல்றாங்க, மக்கள் மத்தியில் சொல்றாங்க. சாட்டை துரைமுருகன் அந்த கட்சியில முக்கியமான இதுல இருக்காரு. அவர் தான் சீமானுடைய தம்பி அப்படின்னு அதை சொல்றாங்க. ஆனா இவர் ஒட்டுமொத்தமா இத்தனை வருஷம் அவர் மக்கள் மத்தியில வளர்ந்த செல்வாக்க அவர் சதைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய யூடியூப் சேனல்லாம் நீங்க பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், நீ மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்க, மற்ற கட்சிக்காரங்களை குறை சொல்லாது. இவர் வேற எந்தையும் சொல்ல மாட்டாரு, விஜய் மட்டும் தான் சொல்லுவார். விஜயுடைய மனைவி வந்தாங்க, அவங்க அழுதாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் அரசியலுக்கு உனக்கு தேவையில்லை. அது அந்த அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இண்டிவிஜுவல் வாழ்க்கை. நீ என்ன வந்திருக்க? இதனாலதான் அந்த நாம் தமிழர் இந்த 3வது இடத்தை தாண்டி எங்கேயோ போய் நின்றுட்டு ஒண்ணு கூட வரல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேட்டி கொடுத்தாரு. உண்மையில அவர்லாம் வரணும். நல்ல அரசியல்வாதி, நல்ல பேச்சாளர், மக்களுடைய நலன் கருதி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆனா இவர் சாட்டை திருமகன் வந்து இன்னைக்கும் பேட்டி, அவரு முன்னால அவர் ஜெயிக்கல, தேர்தல் நின்று வேட்பாளராக இருந்தாரு. அவரை விஜயை பத்தி இவருக்கு என்ன தெரியும் அதுன்னு சொல்லி பேசி அவரை பத்தியே தான் பேசுறேன். இன்னைக்கு அந்த தான் ஆரம்பம். இன்னைக்கு அவர் ஜெயிச்சதுல இருந்து அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த கட்சி தோத்ததை பத்தியும் பேசல, இந்த கட்சியுடைய அடுத்த டெவலப்மெண்ட் என்னன்னு பேசல. இவரு நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ட்டாரு. நாம் தமிழர் கட்சி நீ என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டை ஏதாட்டும் நடக்க விடாத அளவுக்கு நான் குரல் கொடுப்பேன். உண்மை அதுதான். அதான் உண்மையிலேயே மக்கள் நலன் காக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரம் என்கிட்ட இருந்தால் தான் நான் நல்லது செய்வேன்னு சொல்லி தான் பணத்தை செலவு பண்றதும், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றது. அங்க இவர் அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் விஜய் வந்து திமுகவினுடைய பி டீம்ங்கிறார். அவர் ஏதாவது சொல்லி அவருக்கு வந்து என்னன்னா, அவரை வந்து அந்த பழைய அவருக்கு அலிகேஷன் ஆகி தான் அவருடைய தலைவர் பதவியில இருந்து எடுத்தாங்க. இப்ப அவரு என்ன அப்படின்னா, அவருக்கு ஏதாட்டும் ஒரு அங்கீகாரம் வேணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் எல்லாம் பாருங்களேன், ஏதாட்டும் ஒரு சென்ட்ரல் நமக்கு அங்கீகாரம் வேணும் போய் பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. அவர் சிபிக்கு தான் அந்த துணைத் தலைவர் பதவி கிடைச்சது. அவர் இலகணேசன் ஐயா இறந்து போயிட்டார். அவருக்கு வந்து கவர்னர் கிடைச்சது, தமிழிசை கிடைச்சது. அதை கெடுத்துட்டு இந்த அம்மா வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து அது பதவி இவங்க இழந்துட்டாங்க. இப்ப எம்எல்ஏக்கு போய் அதையும் இழந்துட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு வந்து ஏதாட்டும் ஒண்ணு கிடைக்குங்கிறது. இவர் முருகன் இருந்தாரு, சென்ட்ரல் மினிஸ்டர். அவருக்கு ஒரு ஆசை, சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைச்சாரு, முடிஞ்சது. போயிட்டார். நயனா நாகேந்திரன் இருந்தாரு. அவரும் போன ட்ரிப்பு 5 பேர் வந்தவங்க, இந்த ட்ரிப்பு அது கூட வரல. போஜராஜன் ஒருத்தர் மட்டும் வந்திருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து மேல வந்து அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, மாநில தலைவர் பதவியும் கொடுக்குறாங்க. இந்த தோல்வியை கண்டு நயனா நாகேந்திரன் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவருடைய குரல் என்னன்னா, இப்போ விஜய் போயிடுச்சு, திமுக விட்டுட்டாரு, அதிமுக விட்டுட்டாரு. அவர் ஏதாவது அரசியல் பண்ணி ஆகணும்ல. அதுதான் இப்ப என்ன அப்படின்னா, திமுக தொட்டுனா பெருசா எடுபடாது இல்ல, முடிஞ்சு போச்சு, எதிர்கட்சி ஆயிட்டாங்க. ஆனா ஆளுங்கட்சி டச் பண்ணாதான் மீடியா வெளிச்சம். அப்படிதான் நீங்க சொல்றதுதான். அண்ணாமலை என்ன சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை மீடியாக்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் உண்டாக்கிட்டாரு. இப்ப அங்க மேல சென்ட்ரல் அப்ப பரவாயில்லப்பா, அண்ணாமலை ஏதோ அப்ப இருக்கும்போது ஒரு இது இருந்துச்சு, இப்ப இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி கெடுத்துட்டாரு, அப்ப இவரோ இப்பங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்ப அங்க இவருக்கு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறாரு. நீங்க என்னன்னா, இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், மக்கள் நல்லா காக்கணும் இல்ல, நம்ம நிக்கணும், நம்ம சம்பாதிச்சதை காக்கணும். ஆனா இன்னொன்னு சார், இவ்வளவு அமலாக்கத்துறை வருமான வரி சோதனை அது இதுன்னு பண்றாங்கல்ல, இன்னைக்கு அவங்க தான் ஜெயிச்சு வராங்க. அத்தனை மந்திரிகள் ஜெயிச்சு வராங்க. 10 லட்சம் 10.25 லட்சம் கோடி கடன்ங்கிறாங்க. அந்த மந்திரிகள் தான் இருக்காங்க, அந்த மந்திரிகள் தான் ஜெயிச்சு வராங்க. ஆனா இதுக்கு வந்து முடிவே கிடையாதா? எந்த அரசியல் வந்தா முடிவு கிடைக்கும்? இது மக்கள் காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் கரண்ட் நிகழ்வை நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. இப்ப இருக்கிற தாவேக்கா ஆட்சி குறித்தும், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுக ஆட்சி குறித்தும் அனைத்து கருத்துக்களையும் ரொம்ப தெளிவா நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக மக்கள் நலன் கருதி அனைவருக்கும்
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். தமிழன் டிவிக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.